அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நிகழ்கிறதுங்க. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு மட்டும் இல்லாமல் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, சிரார்த்தம் கொடுக்கறது, அவங்களுக்கு இஷ்டமான உணவு வகைகளை செய்து அவங்களுக்காக படையலிட்டு வழிபாடு பண்ணுறது அப்படின்ற பல விஷயங்களை நாம் இந்த அமாவாசை தினத்தில் மேற்கொள்வோம். ஒவ்வொரு அமாவாசையும் தவிர்க்கப்பட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 3 அமாவாசைகள் ரொம்ப முக்கியமான அமாவாசைகள். அதில் பார்த்திங்க அப்படின்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 அமாவாசைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசைகளாக கருதப்படுகிறது. அதே நேரம் பார்க்கும் பொழுது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகத்துவம் இருக்கிறது. இதற்கு நிகரான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தீபாவளி அன்று வரக்கூடியது அப்படின்றதுனால இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தில் பார்க்கும் பொழுது அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நாம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணாலும், இஷ்ட தெய்வம், குல தெய்வம், நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான பூஜைகள் இல்லாட்டினா பரிகாரங்கள், இந்த மாதிரி நாம் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது நமக்கு அதே நன்மைகளோடு உடனுக்குடன் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா அந்த நேரம் அதிசக்தி நிறைந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா வழிபாடு, பூஜைகள், பரிகாரங்கள், சிரார்த்தம், முன்னோர்களுக்கான வழிபாடு, இப்படி இறை வழிபாடு எதுவாக இருந்தாலும் நமக்கு அதி நன்மைகளை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜோதிட ரீதியாகவும் இது மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதிசக்தி நிறைந்த அமாவாசை திதிகளில் உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்களையுமே பார்த்திங்கன்னா அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. பொதுவாக கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் ஜோதிடங்கள் கணிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி விசேஷ நாட்கள், இந்த மாதிரி திதி நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா உருவாகக்கூடிய கிரக மாற்றத்திற்குன்னு வீரியம் கொண்டதாக இருக்கும். அதனுடைய வீரிய தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள்லையுமே வெளிப்படும். அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை திதியன்று உருவாக இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களாகட்டும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா, சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மையாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் தீமையாக இருக்கும், என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கலாம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் தெரிந்து நீங்கள் அதற்கு ஏற்றார்வாறு நடந்து கொண்டு பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் இந்த நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்க ஒரு காலகட்டமாகவே இருக்கும். உற்சாகமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க, பம்பரம் போல சுழல ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கே தெரியாத பல நன்மைகள் உங்களுக்கு வந்தடைய வாய்ப்புகள் இருக்கிறது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் ஏகப்பட்ட வேலைகள் உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சுப நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் அதிகமாக இருக்கும், விசேஷங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் அதிகமாக இருக்கும், பண்டிகைகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் அதிகமாக இருக்கும். இதற்கு நடுவில் உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் நீங்க எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்படி அனைத்து தரப்பட்ட வேலைகளையும் நீங்க செய்தாலும் ஒரு களைப்பு அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது. ஒரு உடல் சோர்வு அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தைரியமாக செயல்படுவீங்க, துணிச்சலாக எல்லா விஷயத்துலையும் இறங்குருவீங்க, பம்பரம் போல் சுழலுவீங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு பிஸியான பர்சனாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களை பம்பரம் போல் சுழன்ற வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்குகிறது. அதனால் இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓய்வுக்கும் கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள்
நீங்கள் தான் உருவாக்கணும். ஓய்வே இல்லாமல் உழைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் அது உங்களுடைய உடலுக்கு கெடுதலான விஷயம். அதனால் ஓரளவுக்கு உங்களுடைய வேலைகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு நிகராக நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதற்கு நீங்கள் சிறிதளவாவது ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஓய்வுக்கும் சிறிது காலத்தை ஒதுக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட சுலபமாக அதில் இருந்து வெளிவந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது எளிமையாக கடந்து சென்று அதற்கான தீர்வை நீங்களே கண்டுபிடிச்சு அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய திறமை இன்றைய காலகட்டத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்த்து வச்சுடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிலவி இருக்கக்கூடிய குழப்பங்கள் நெடுநாளாக ரொம்ப விஷயமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியலை, அது போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கான தீர்வை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீர ஆரம்பிச்சிடுங்க. கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை அடைவீங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் சேரலாம். புதிய இடங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஊதியங்கள் உயர ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் தங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. உடல்ல இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால தங்களுடைய தோற்றத்துல பொலிவு உண்டாகலாம். சக ஊழியர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும். கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்க பெறலாம். அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதே நேரம் கோபமாக பேசுறத இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க வேண்டியது அவசியம். சக மாணவர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம். அதே நேரம் வீண்பழி சுமத்தி தங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் தங்களிடம் சேருவாங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க. அதே நேரம் தொழில் தொடர்பான நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க.
பாருங்க. புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்க பெறுவீங்க.